கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கை ஒருவேளை இடிந்து போய் கிடக்கலாம். யாருமே திரும்பி எடுத்து கட்ட முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை நொந்து போய், இனி என்னுடைய வாழ்க்கையை திரும்பி கட்ட முடியாது, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை திரும்பி கட்ட முடியாது, அவ்வளோதான். அந்த நிலைமையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் பிள்ளையின் வாழ்க்கையை நான் மறுபடியும் திரும்பவும் கட்டுவேன். உன்னுடைய தொழில் காரியத்தை நான் திரும்பவும் கட்டுவேன். உடைந்து போன உங்களுடைய சரீரத்தை திரும்பவும் கட்டுவேன். எதெல்லாம் கட்டப்படாமல் இடிந்து போய் கிடக்கிறதோ கட்டுவேன் என்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர். எத்தனையோ பேர் உங்களை பார்த்து சொல்லலாம், இல்லை திரும்ப பிள்ளையினுடைய வாழ்க்கை கட்டப்படாது, திரும்ப உங்க வாழ்க்கை கட்டப்படாது. நீங்களே ஒருவேளை அவ்விசுவாசத்திலே திணறி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், ஒரு சாதாரணமான மனிதனால் அதை செய்ய முடியுமானால் உங்கள் வாழ்க்கையை திரும்ப கட்டுவதற்கு அவராலே முடியும். நீங்கள் முழு இருதயத்தோடு நம்புங்கள். ஆண்டவரே, நான் நம்புகிறேன் என் வாழ்க்கையை திரும்ப கட்ட முடியும். ஆண்டவரே, நான் நம்புகிறேன் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை திரும்ப கட்ட முடியும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார்.